வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு நம்ம மயிலு ஃபோன் பண்ணுறாரு. மயிலு ஃபோன் பண்ணி, என்ன சகல இது வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அத்தை வந்துட்டு ஒருத்தனை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களே, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்கிறாரு, என்ன சகல சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இது மாதிரி ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிச்சான்னு, அதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பானோ அப்படின்னு தோணுது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பேரையும் வந்து பிடிச்சாச்சு. அவங்க 2 பேருக்கும் அதிகமாக காண்டாக்டில் இருக்கிறது இந்த மருது தான். இவன் தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம மயிலு ஷாக் ஆகி, என்ன சகல சொல்கிறீங்க, இவன் தான் அப்படிப்பட்ட ஆளா, இவனை போய் அத்தை எப்படி நம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, எந்த வகையில் இவன் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னே தெரியல, இவனை போய் எப்படி அத்தை நம்புனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியல, அத்தை எப்படி இவனை நம்புனாங்க அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க, அவனை எப்படியாவது வந்துட்டு அத்தை கிட்ட இவன் கெட்டவன் அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு மயில சொல்கிறாரு, சகல, இப்போதைக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அத்தை நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஆதாரத்தோட தான் நிரூபிக்கணும். அவன் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவனை பற்றின டீட்டெயில் அதிகாரிங்க வரைக்கும் இருக்குது. அதிகாரிங்க கிட்ட அவனை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வர சொன்னாலும் அதிகாரிங்க வந்துட்டு அவனை கைது பண்ணிடுவாங்க. இதனால ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயமாக இருக்கு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சகல, நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே ரேவதியோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ரேவதியை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றணும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நான் அதிகாரிங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். சொல்லிட்டு அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு ஆதாரத்தோட நாங்கள் வரேன். அதுக்குள்ளேயும் அந்த ரேவதியோட கல்யாணத்தை நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு மயிலு சொல்கிறாரு, சகல, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படியாவது அந்த கேடு கெட்டவனோட அந்த ஆதாரத்தோட நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. நேராக நம்ம ராஜாவை போய் பார்க்குறாரு. ராஜா கேட்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொன்னீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை சரியான ஒரு ஆதாரத்தோட வரப்போகிறாரு. அதுக்கு ராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, மாமா, இந்த வீட்டில் இருக்கானே மருது, இவன் நல்லவனே கிடையாது, சரியான ஃப்ராடு. இவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா? பல பெண்களோட வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கான். இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மாப்பிள்ள ரொம்ப நாளாக இவன் யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவனை உடனேயே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இப்போ அவர் அதிகாரிங்களோட ஆதாரத்தோட இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ரேவதியோட கல்யாணம் இன்னைக்கு நின்றுரும், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை, இந்த விஷயத்த நீங்கள் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் மாப்பிள்ளை வரட்டும், மாப்பிள்ளை வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து நேராக அதிகாரிங்களை போய் பார்க்குறாங்க. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார் சொல்லுங்கள் சார், ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, சார், நீங்கள் மருதுன்னு ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் இப்போ என் அத்தை வீட்டில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அவனை கையும் களவுமா பிடிக்கலாம். அதோட அவன் எங்கள் அத்தை வீட்டை ஏமாற்றி ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அவனை கைது பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, சார், அவங்க வீட்டில் இவன் இருந்ததை ஏன் சார் முன்கூட்டியே எங்ககிட்ட சொல்லலை? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சாரி சார், சில சுச்சுவேஷன்னால என்னால் சொல்ல முடியலை அப்படின்ட்டு. அதிகாரிங்க சொல்கிறாங்க, சார், இப்போயாவது சொன்னீங்களே, வாங்க சார், அந்த மாதிரி ஒருத்தனை வெளியில் விடவே கூடாது. அப்படி வெளியில் விட்டால் எத்தனை பேருக்கு பிரச்சனை அப்படின்னு நம்மளாலேயே கணக்கில் சொல்ல முடியாது.
வாங்க சார் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, நான் உன்னை ரொம்பவே கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து இறந்ததுக்கு காரணமான அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்துக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ என்னை மன்னிச்சிருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இது எல்லாமே உங்களோட பிடிவாதத்தினால தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நீங்க கேட்க போறது இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். உங்க விருப்பப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிட்டு மேடையில நிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்னமோ ஒண்ணு, இவ என் பேச்சை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு. ரேவதி மணமேடையில நிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு மருது வராரு. மருது வந்து நிக்கிறாரு. அப்போ ராஜா இதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. மாப்பிள்ளை வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிருமோ, எப்படி வந்துட்டு டிலே பண்றது அப்படின்னு. அப்ப ராஜா நேரம் ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நல்ல நேரம் ஆரம்பிக்கட்டும். ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் நல்ல நேரம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்குள்ளேயும் உங்க பரமேஸ்வரியோட பெயரை வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுவான் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அவனுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் இங்க வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரத்துல மருது கிட்ட அந்த சாமியார் வந்துட்டு தாலியை கொடுக்குறாங்க. மருது கிட்ட சாமியார் தாலியை கொடுத்ததும் மருது ரேவதிக்கு கட்ட போக போறாரு. அப்போ அந்த இடத்துல அதிகாரிங்க சத்தம் போடுறாங்க, நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு. அதிகாரிங்களை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி, மருது எல்லாருமே மன மேடையிலேருந்து இறங்கி வராங்க. அப்ப ஹீரோவும் வந்து நிக்கிறாரு. ரேவதி ஹீரோவை பார்த்ததும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இவர் வந்துட்டாரு, கண்டிப்பா நம்மளோட கல்யாணத்தை தான் நிப்பாட்ட வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், நீங்க என்ன தைரியத்துல இவனை வந்துட்டு நம்புனீங்க அப்படின்ட்டு. அப்போ மருது சொல்றாரு, அத்தை பாத்தீங்களா அத்தை, அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்து நிக்கிறான். இவனையெல்லாம் நீங்க எப்படிதான் மருமகனா ஏத்துக்கிட்டீங்களோ தெரியல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இவன் வந்துட்டு என்னை ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தான். இவன் ஒண்ணு நேர்மையா இந்த வீட்டுக்குள்ள வரல. இவன் வேற பேரை சொல்லி ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தான். அதான் இன்னும் அந்த திமிருல ஆடிக்கிட்டு இருக்கான். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த இடத்துக்கு நீ அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என் மேல உள்ள கோவத்துல ரேவதியோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு தானே நீங்க நினைச்சு என்கிட்டேருந்து ரேவதியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. இந்த மருது ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த மருது நல்லவனே கிடையாது, சரியான ஃப்ராடு. இவனால பல பெண்களோட வாழ்க்கை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி முயற்சி பண்றியா? அப்ப மருது சொல்றாரு, ஆமாத்த, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இப்படி போய் சொல்றான். இவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, உங்களை தவிர்த்து வேற யாரை நம்ப போறேன்? ஏய் டிரைவர் பையலு, இப்போ அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இவன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறான். அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவர் ஒன்றும் எங்களை கூட்டிட்டு வரல, நாங்க தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, நீங்க வீட்டுல கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கீங்களே இந்த மருது, இவன் நல்லவனே கிடையாது. இவனுக்கு எதிராக எங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது நம்ப முடியலைன்னா நீங்க வேணும்னா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்கள் போட்டோஸை காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், இவன் நல்லவனே கிடையாது. இவன் பழைய பழைய இடத்துல பெண்களை வந்துட்டு வீடியோ எடுத்து அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சரியான கெட்டவன். இவனை போய் எப்படி மேடம் நீங்க நம்பி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? இவனை எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சார், இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவன் என்னோட ரிலேஷன். அதனாலதான் வந்துட்டு இவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு வந்தேன். இவன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இவனை என் வீட்டு பக்கமே அனுமதிச்சிருக்கவே மாட்டேன். என் வீட்லயும் 2 3 பொண்ணுங்க இருக்காங்க.
அவங்களோட வாழ்க்கையை நான் யோசிச்சிருக்க மாட்டேனா, இவன் இப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இப்பயாவது இவனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகலாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, சார் நான் இவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் பொண்ணை நீ நல்லபடியா பார்த்துப்ப அப்படின்னு நம்பினேன். ஆனா நீ இப்படிப்பட்ட ஒருத்தனா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் தங்கச்சி வந்துட்டு எங்கடா? இதுக்கு தான் உன் தங்கச்சி வந்து தப்பிச்சு போயிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மருது சொல்றாரு, அத்தை அத்தை என்னை நம்புங்க அத்தை, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஈஸ்வரி சொல்றாங்க, ச்சே நிப்பாட்டு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, கிளம்பி போடா அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, மேடம் நல்ல வேளை இவ இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒருவேளை இவ இங்க இருக்கிற தகவல் எங்களுக்கு கிடைக்காம இருந்துருச்சுன்னா என்ன ஆகியிருக்குமோ தெரியல. இந்நேரம் இவன் வந்துட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்க பொண்ணோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணியிருப்பான். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் என்னால கொஞ்சம் கூட கேட்கவே முடியல, என்னை மன்னிச்சிருங்க சார். அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம் இதுக்கப்புறமாவது உங்க பொண்ணுக்கு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறா முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, பாத்தீங்களா அத்தை, உங்க கோவம் எந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு அப்படின்னு. ஒருவேளை அவனை மட்டும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரேவதியோட வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? இங்க பாருங்க அத்தை, எப்பவுமே சுயநலமா யோசிக்காம கொஞ்சமாவது ரேவதியோட வாழ்க்கையை பத்தியும் உங்க சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. என்னையும் பாட்டியையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களோட எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா நிக்கிறாங்க. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஏன் ஈஸ்வரி அமைதியா நிக்கிற? உன் பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகல அப்படின்னு அமைதியா நிக்கிறியா? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ பண்ண தப்புக்கு நம்ம பொண்ணு தான் வந்துட்டு அவ்வளவு பெரிய தண்டனைய அனுபவிக்க பார்த்திருக்கா. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா இப்படி பிடிவாதத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு செகண்டாவது நீங்க மாறுங்களேன். எப்படியாவது தாத்தா பாட்டிய மன்னிச்சு ஏத்துக்கிடுங்களேன். நீங்க சொன்னது நடந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னுமே அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. தாத்தா பாட்டி ரொம்ப பாவம், அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கான வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக அந்த குடும்பத்தை நான் மன்னிச்சு ஏத்துப்பேன் அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு கோவமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ராஜா ஓடி வந்து மகளோட கையை பிடிச்சு, அம்மாடி நல்ல வேளை கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கை எப்படி ஆக போனுச்சு, மாப்பிள்ளை தான் வந்து காப்பாத்தினாரு, அவரு காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி பேசுறாரு அவரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான், கொஞ்ச நேரத்துல என்ன நடந்திருக்கும், மாமா காப்பாத்தினதுனாலதான் இன்னைக்கு என்னோட லைஃபே காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உஷாரா இருங்க, யாரு உங்க வீட்டுக்கு வந்தாலும் அவர் யாரு எவரு அப்படிங்கிறத விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவெடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரியா? இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொன்ன. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, மாமா அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க கண்டிப்பா எங்க எல்லாரையுமே பாதுகாப்பா பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு செம்ம காண்டாகுறாங்க. எப்படியாவது அவனை மீறி இந்த கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து குடும்பத்துக்குள்ள புகுந்து பிரச்சனையை உண்டாக்கி விட்டானே அப்படின்னு ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.